திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் சேரமான் பெருமாள் நாயனாற்ற திருக்கைலாய ஞான உலா அது பற்றி படிக்க போறோம். 197 கணனிகளை கொண்டது இந்த திருக்கைலாய ஞான உலா. இது இந்த திருக்கைலாய ஞான உலா இது மட்டும்தான் கைலாயத்துல இறங்குறியது. எப்படி என்றால் சுந்தரர் கைலாயத்துக்கு போகிறார் என்று சேரமான் பெருமாள் நாயனார் தந்த ஜோகத்தாலே அறிஞ்சு தண்ட குதிரையில ஏறி சேரமான் பெருமாள் அந்த குதிரைன்ற காதுக்குள்ள அது எல்லாருக்கும் தெரியும் என்றாலும் நான் ஒரு அதை சொன்னாதான் இதுக்கு ருசியா இருக்கும். காதுக்குள்ள திருவைந்தெழுத்த ஓத அந்த குதிரை 3 தேரம் சுந்தரரை சுத்தி கொண்டு போய் அவருக்கு முன்னால கைலாயத்துல நிக்க. ஆனால் அங்க நந்தியம்பெருமான் அவருக்கு அனுமதி கொடுக்கல உள்ளுக்கு போறதுக்கு. அங்க சுந்தரருக்கு தான் அன்றைக்கு அழைப்பு. அப்ப சுந்தரருக்கு அந்த கதவை திறந்து விட்டோன்னா சுந்தரர் உள்ளுக்கு போக சேருமான் கேட்பார், யார் ஒரு ஆள் வெளியே நிற்கிறாருண்டா. அப்ப அவர் சொல்லுவார், இப்படி சேரமான் அவர் ஏன் இன்றைக்கு இங்க வந்தார் என்று சொல்ல அவர் சொல்லுவார், அவர் அங்க அந்த வேலைக்கு பரிந்துரைச்ச மாதிரி அவர் சொல்லுவார், உங்களை பற்றி புகழ்ந்து பாட அவன் பாட்டோட வந்திருக்கிறான்டா. அப்போ உள்ளே அழி என்று சொன்னோன்னே அவர் திருக்கைலாய ஞான உலா, அந்த ஞானம்ன்றது இங்க முக்கியம். அப்ப அந்த ஞான உலாவை அவர் படிச்சு காட்டுறார். எப்படி என்று சொன்னா, இதென்ன சொல்றது, ஆதி உலாண்டு. இதுதான் பழமை வாய்ந்த ஒரே ஒரு ஆதி உலா, பழமை முதல் உலா, அதான் அதுக்கு ஆதி உலாண்டு பெயர். அப்ப அதை படிச்சு காட்ட சொல்றார். அது எப்படி அந்த கைலாய ஞான உலா இருக்குமெண்டா, திருக்கைலாயத்துல சிவபெருமான் எப்படி இருப்பார் என்றத வர்ணனை. அந்த வர்ணனைய அப்ப அவர் அந்த வர்ணனையில இப்ப நாங்கள் இதுல சேரமான் பெருமாள் நாயனார நாங்கள் ஒரு இதா இருக்கணும். அவர் ஒரு சாதாரண ஆளாயிருந்து ஒரு அரசனாகி அவர் பிறகு அந்த அவர் அரசனாகி இறைவன் அவருக்கு அதுல விருப்பம் இல்லை, தனக்கு இறைவனுக்குத்தான் தொண்டு செய்ய விருப்பம் என்று சேருமாண்ட கட்டளையின் பேரி அவர் அந்த அரச வாழ்வை எடுத்தாலும் அதையும் திறந்து தனக்கு சேருமான் என்று சொல்லி சுந்தரரோட சேர்ந்து தலங்கள் எல்லாம் திரிஞ்சு அவர் பாட போனவர், பாடிக்கொண்டு திரிஞ்சவர். ஆனால் அவற்றை அந்த சைவ சமய அந்த பக்தியை விட அவற்றை இலக்கிய தமிழ் இலக்கியத்தை தான் இங்க கூடுதலா நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. அப்ப இது எப்படி என்று சொன்னா, இந்த திருக்கைலாய ஞான உலா சுவாமி இப்ப நாங்க வீதி வலம் வரும்போது நாங்கள் எவ்வளவு கண்காட்சியை பார்ப்போமோ அதிலும் பார்க்க திறமையான திருக்கைலாயத்துல அவர் உலாவாரதைத்தான் இவர் புகழ்ந்து பாட, சிவனை புகழ்ந்து பாட, அந்த பாடும் நேரத்துல அங்க அவர் பாழ்ந்து வர்ற நேரத்துல அந்த 7 பருவத்து பெண்கள் அவர் மீது எப்படி காதல் கொள்வது என்றதை தான் இங்க சித்தரிச்சிருக்கு. அப்ப அவற்ற புகழையும் இந்த 7 பருவத்தங்களையும் பெண்களையும் சித்தரிக்க, இந்த 7 பருவத்து பெண்களை சித்தரிக்கிறது அங்க வெறுமைய நாங்கள் காதலா பார்க்க கூடாது. 7 ஞானங்கள் பற்றி, அதாவது 7 ஞானங்கள் பற்றி, அதாவது பக்குவ ஆன்மாக்களின் ஞானங்களை பற்றி தான் அங்க எடுத்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அதுல வார அந்த பெண்கள் சம்பந்தப்பட்டதை நாங்கள் எடுக்கக்கூடாது. அந்த காதல் காமம் என்ற மாதிரி ஒரு தலைவனையும் அந்த தலைவனை ரசிக்கிற அந்த ஞானங்கள் அடைந்த பக்குவ ஆன்மாக்கள் பற்றியும் தான் நாங்கள் பார்க்க வேணும். அப்ப இந்த இது திருக்கைலாயத்தில இந்த ஞான உலாவை அரங்கேற்றின சேரமான் பெருமாள். இது என்னண்டங்கட தலத்துக்கு வந்தது. அந்த தலம் பெரிய புராணத்தில
அந்த தலத்தை பற்றி சொல்லி இருக்கிறேன்னு சொல்லினோம் சர்க்குலர். ஆனால் நான் தேடுறேன் காண முடியல. ஒரு கதனாவோ யார் பெரிய புராணம் வச்சுக்கிறீங்களோ எடுங்கோ. அவ சொல்லி இருக்கிறா இது திருச்சி மாவட்டத்தில் திருப்புடவூர், அதாவது திருக்கானூர், அதை சொல்றது திருப்பட்டூர் என்ற தலத்தில் கொண்டு வந்து சிவபெருமான் திரும்பவும் வேதியர் வடிவில் வந்து இந்த திருக்கைலாய ஞான உலாவை அரங்கேற்றினதாக சொல்லப்படுறது. அப்ப திருப்புடவூர் என்று ஒரு தலம் இருக்கிறது என்று சொல்லித்தான் அதில் அந்த யூடியூப்ல நான் பார்த்ததுல ஒரு ஆள் வடிவா சொல்றா அதை. அப்ப அதே ஒருக்கா யாரெண்டாலும் எனக்கு அந்த தலத்தை சரியா பார்த்து சொல்லுங்க. அப்ப அப்ப இப்ப நாங்கள் இந்த இலக்கிய திறத்தை சேரமான் பெருமான் இலக்கிய திறத்தை நாங்கள் இதுல கூட கவனிக்க வேண்டி இருக்குது. அதுவும் இந்த திருக்கைலாய உலா 8வது நூல். எப்படி இது 8வது நூல் என்று சொல்றதுக்கு யாருக்கு தெரியும்? இந்த திருக்கைலாய உலா 8வது உலா என்று சொல்லுங்க. இந்த 11ஆம் திருமுறையில நாங்கள் என்ன படிக்கிறோம், இன்றைக்கு என்ன படிக்க போறோம் என்ற தெளிவு எங்களுக்கு இருக்க வேணும். 11ஆம் திருமுறையில என்னென்ன இருக்குது யாரால சொல்ல முடியும்? சொல்லுங்க. அது முதலாவது ஒரு ஆள் சொல்லட்டும். இப்ப ராணியக்கா சொன்னவ ராணியக்கா ஏலாட்டி பார்த்து சொல்றேன்டா சொல்ல வேண்டாம். ராணியக்கா டைம் எடுக்கும். தனா சொல்லுங்க. முதலாவது நான் நினைக்கிறேன் சிவபெருமான் இயற்றினது. அத அவர் சொன்னதை சேர்க்காம சொல்லி இருக்கணும். காலக்கால அம்மையாற்ற ஆலங்காட்டு மூத்த திருப்பதியம் அது 2 வருதாக்கும். அப்ப 2. மற்றது இரட்ட மணிமாலையா 3வது. ஒரு அற்புதத்தில் வந்தாரு அது காலக்கால அம்மையாற்ற. அப்ப அதுல 4 காரைக்கால் அம்மையாற்ற 4 போயிட்டுது. பிறகு 5வது மற்றது காடவர் கோணின் வெண்பா. இனி சேரமாண்ட பொன்வண்ணம் 6, திருவாரூர் மும்மணிக்கோவை 7, இந்த திருக்கைலாய ஞான உலா 8வது. அப்ப இந்த 8வது நூல் என்ற சிறப்பு இங்க இது ஒரு கலி வெண்பா ஜாப்பில இருந்தது. அப்ப இல்ல பொன்வண்ண தந்தாதியில முதலாவது வந்தது அந்தாதி. சேரமான் பெருமாள் எழுதினது அந்தாதி. 2வது திருவாரூர் மும்மணிக்கோவை நேற்று படிச்ச நாங்கள். அதுல 3 ஜாப்பு இருக்குது. என்னென்ன? அகவல், கட்டளக்கலித்துறை, வெண்பா. 3. இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது கலிவெண்பா. அப்ப கலிவெண்பாண்டா அப்படி இருக்கும்ன்றத அறியுங்க. 2 வரியில தான் கலிவெண்பா இருக்கும். அந்தாதி எப்படி இருக்கும், அகவல் எப்படி இருக்கும், கட்டளக்கலித்துறை ஜாப்பு எப்படி இருக்கும், வெண்பா. அப்ப இந்த சேரர் கலிவெண்பா எப்படி இருக்கும்ன்றத படியும். சேரர் காவலன் என்று ஒரு பெரிய புராணத்துல சர்க்குலர் ஒரு பாடல் இயற்றி இருக்கிறார். அது இதை பற்றி தான். இது ஒருக்கா எனக்கு ஏறண்டாலும் எடுங்கோ. நான் பெரிய புராணத்துல இவ்வளவு நேரம் தேடினேன், எனக்கு கிடைக்கல. புத்தகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏறண்டாலும் ஒருக்கா சேரர் காவலன் என்று தொடங்குற ஒரு புராணத்தை ஏறண்டாலும் எனக்கு எடுத்தாங்க. திருக்கைலாய ஞான உலா சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது. 63 நாயன்மார்களில் ஒருவராகிய களறிற்றறிவார் என்னும் மறுபெயருடைய சேரமான் பெருமாள் நாயனார் கல்வி அறிவிலும் அதன் பயனாகிய சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினார். இதனால் தான் திரு ஆலவாயுடைய சிவபெருமானும் இவருக்கு திருமுகம் எழுதி அருளினார். சேரமான் பெருமாள் திருக்கைலைக்கு செல்லும் வழியில் இவ்விழாவை மிக விரைவாக பாடியருளினார். இதனால் இவர் மிக விரைவாக செய்யுள் இயற்றக்கூடிய ஆசுகவி என்பது பெறப்படுகின்றது. இவரை அரைரிநாதரும் தம்முடைய திருப்புகளில் ஆதி அந்த விழா ஆசு பாடிய சேரர் என்று ஆசு கவியாகவே குறிப்பிட்டுள்ளார். உலா என்பது தமிழில் உள்ள 96 வகை நூல்களுள் ஒன்றாகும். சேரமான் பெருமாளுக்கு முன்னர் யாரும் உலா நூல் பாடியிருப்பதாக தெரியவில்லை. இதனால் இவரே முதலாக உலா நூல் பாடியவராக சான்றோர்களால் கொள்ளப்படுகிறார். இவ்வுலா முதலாக எழுந்தது என்னும் காரணம் பற்றி இதற்கு ஆதி உலா என்னும் பெயர் வழங்குகிறது. சேரமான் பெருமாள் திருக்குறளை கற்று தேர்ந்தவர் என்பது திருக்குறளை இவ்வுலாவில் எடுத்து ஆண்டியிருப்பதால் புறப்படும். சேரமான் பெருமாள் சேருமான் திருமுன் அடைந்ததும் தாம் உலா பாடி இருப்பதாகவும் அதனை கேட்டறிய வேண்டும் என்றும் இறைவனிடம் விண்ணப்பித்தார். இறைவனும் கூறுமாறு கட்டளையிட சிவபிரான் திருமுன்னே உலா அரங்கேற்றம் செய்யப்பட்டது.
சிவபெருமான் திருக்கையிலையில் எழுந்தருளி இருக்கின்ற தேவர்கள் இறைவனை அனுவாசியுங்க. அனு அனு இல்லையா? ஓகே, நீங்க இதை வாசிக்கிறேன். சிவபெருமான் சிவபெருமான் திருக்கையிலையில் எழுந்தருள் இருக்கின்றார். தேவர்கள் இறைவனை காண வேண்டும் என்று பேரார்வம் கொண்டு திருக்கோயிலின் முன் சென்று நின்று வேண்டிக் கொள்கின்றார்கள். வேண்டுகோளுக்கு இறங்கிய சிவபெருமான் ஒரு நாள் தம்மை அழகு செய்து கொண்டு வசுக்கள் போற்றி செய்யும் முனிவர்கள் வாழ்த்துரை கூறவும், பன்னிரு கதிரவர்கள் பல்லாண்டு பாடவும், நாரதர் யாழ் வாசிக்கவும் மற்றும் பல வகையான சிறப்புகளோடு திருவிழா புறப்பட்டார். சிவபெருமான் திருவிழா புறப்பட்ட தெரு இனிய மொழிகளை பேசும் தன்மையினராகிய பெண்களின் பேரார வார்த்தை பெண்களின் பேரார வார்த்தை பேர் ஆர்வத்தை உடையதாயிட்டு அப்படிதான் பெற வேணுமோ. 7 வகை பருவ மாதர்களும் அப்பெருமானை கண்டு காதல் கொள்கின்றனர். இறைவனை தலைவனாகவும் அவன் அருளை விரும்பிய மன்னுயிர்களை அத்தலைவன் காதல் கொண்டு மயங்கி பெண்களாகவும் வைத்து பாடப்பெற்றது இத்திருக்கைலாய ஞான உலா. இந்நூலினால் சிவபெருமானுடைய முழுமுதல் தன்மையை சேரமான் பெருமாள் விளக்கிய திறம் அறிந்து இன்புறத்தக்கதாகும். இத்திருவிழாவே திருச்சிற்றம்பல கோவையார் போன்று செந்தமிழின் முதல் தோன்றிய திருவிழா என எல்லாராலும் சிறப்பித்து சொல்லப்படும். திருச்சிற்றம்பலம் பிள்ளையண்டி படிக்க தொடங்குங்கோ. இது விழா பாட்டும் போய்த்தான் கருத்து வரும். அப்ப நாங்கள் அதை கவனிக்க வேணும். எந்த பாட்டுக்கு எந்த கருத்து வர்றதுன்றதை கவனிக்கணும். விழாம் பாட்டு பிற கருத்து விழாத்தையும் பிள்ளையண்டி படிச்சு கருத்தையும் படியுங்க. அப்பதான் விளங்கும். திருமாலும் நான்முகனும் தேன் துணராது அன்றங்கு அருமாலும் உற அழலாய் நின்ற விருமான் புறவாதே தோன்றினான் காணாதே காண்பான். நின்ற பெருமான் அதுல நின்றுட்டு பிறகு படியுங்கோ. இல்ல இது இப்படித்தான் படிக்கணும். வேண்டி அருமால் உற அழலாய் நின்ற பெருமான் பிறவாதே தோன்றினான். அப்ப இந்த பெருமானில ஒருக்கா நிக்கணும். இந்த பேருங்க அந்த வெண்பா வந்தா அப்படி நிக்க வேணும். புறவாதே தோன்றினான் காணாதே காண்பான் துறவாதே யாக்கை துறந்தான் முறைமையால் ஆளாதே ஆழ்ந்தான் அகலாது அகவியான் ஊழால் உயராதே ஓங்கினான் சூழொளி நூல் ஓதாது உணர்ந்தான் நுணுகாது நுண்ணியான் யாதும் அணுகாது அணுகினான் ஆதி அரியாகி காப்பான் அயனாய் படைப்பான் அரணாய் அளிப்பவனும் தானே. தெளிவுரை. நாராயணனும் பிரமனும் ஊன்றி சிந்தித்து உணராமல் முன்னொரு காலத்தில் அகலா மயக்கத்தை அடைய தெய்வ தீம்பளமாய் அவர் முன் வெளிப்பட்ட சிவபெருமான் கருவாய்ப்பட்டு பிறவாமல் தூய வடிவுடன் தோன்றினான். பிறவாதே தோன்றினான் காணாதே காண்பான். அதுக்குத்தான் இந்த கருவாய் தொடங்குது. கருவாய்ப்பட்டு பிறவா அப்படி அதை எல்லாரும் கவனிங்க. ஆளாதே ஆழ்ந்தானண்டா இங்க தொடங்குது என்றத கவனிங்க. கருவாய்ப்பட்டு அகலாமயக்கத்தை அடைய தெய்வத்தையும் மூலமாக முடிஞ்சது. பிறவாமல் தூயவுடன் தோன்றினவன் கண்களின் துணை கொண்டு இவற்றையும் காண்பது இன்றையே பேரறிவால் எதையும் காண்பான். கண்கண்டு அறிவில்லாம உள்ளத்தறிவாலே எல்லாத்தையும் காணக்கூடியவனாம். நீக்காமல் திருமேனியை தானே மறைத்து கொண்டவன். முறையாக ஆழ்ந்து சொல்லாமலே இயல்பாகவே ஆழ்ந்திருப்பவன். எவ்விடத்தும் நீங்காமல் நீங்கி இருப்பவன். முன்வினை பயனால் வளர்ந்து உயராமல் இயல்பாகவே உயர்ந்தான். அதனால் ஆழ்ந்து ஒன்றையும் ஆழ்ந்து அவர் சிந்திக்காமலே அறிவின் மூலம் எல்லாத்தையும் சொல்லத்தக்க வல்லமையாக இருக்கிறார். எவ்விடத்தில் நீங்காமல் நீங்கி இருப்போம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். முன்வினை பயனால் வளர்ந்து உயராமல் பயனால் எல்லாரையும் மாதிரி வளராமல் அவர் இந்த இயல்பாகவே உயர்ந்துள்ளார். அறிவு ஒளி ததும்பி நூட்களை ஓதாமலே உணர்ந்திருப்பான். அறிவு நூட்களை கற்காமலே அவர் கருத்துக்களை உணர்ந்திருப்பான். நுண்ணியவனாக இராமலே அணுவாய் இருப்பான். சிவகானத்துல வந்தவரை அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலா இருக்கிறாராம். எப்பொருளையும் தான் அணுகாமலே அணுகி இருப்பான். ஒரு பொருளையும் அவர் அணுகி போற இல்லையா. ஆனா
கிட்டத்தான் எல்லாத்துக்கும் கிட்டவாதான் இருக்கிறேன். ம். முதல் பொருந்தி பெருமானையும் தான் அணுகாமல் அழிகிறான். முதன்மை பொருந்திய திருமாலில் தங்கி உலகத்தை காப்பான். திருமாலா இருந்து உலகத்தை காக்கிறாராம். 4 இடத்துல இருந்து உலகத்தை படைக்கிறாராம். உடன் தாங்கி உலகத்தை அழிக்கிறாராம். ஆன்மாக்களை அழித்து அருள்வ செய்கிறாராம். கொள்பவனும் தானே ஆகியிருப்பான். தேவர் அறியா அவ்வளவுதானே. அவ்வளவுதான். இப்ப இதுல சூழொளி நூலண்டொண்டு வந்திருக்கு. இதண்டா என்ன சூழொளி நூலண்டா? வாய்ச்சி எல்லாரும் பொறுத்த கருத்தும் பார்த்துட்டீங்களா? இருக்கா சொல்லுங்க. சூழொளி நூலண்டா என்ன? இதுல இருக்குது. இதுல கிடக்கு. ஊழால் உயராதே ஓங்கினான் சூழொளி நூல். சூழொளி திருவாசகம். ஆளாதே ஆழ்ந்தான் அகலாது அகவியான் ஊழால் அதுல வடிவா சொல்லி இருந்தது. ஒரு புது சொல்லு அத கவனிக்க சொல்லி சொன்ன நான். சூழொளி நூல் என்றா அறிவு ஒளி ததும்பிய நூல். அறிவு சூழொளி அங்க வடிவா வந்துட்டுது. அதுல சூழொளி நீல் என்றா அறிவு. இந்த அவர் அறத்தனே முதல் ஆகமங்களைத்தான் அதுல சூழொளி நூல் என்றது ஆகமங்கள் தான். ஆனா அவ்வளவு நேரம் ஒரு தரம் சொல்ல இல்லைஞ்ச. அறிவு ஒளி ததும்பிய நூட்களை என்று அதுல வடிவா கர்நாடகத்துல வருகுதல்ல ஆகமத்தை சூழொளி நூலண்டானு அறிவு ஒளி ததும்பிய நூல். நூல் ஆகமம் என்றது சரி. நான் கேட்டது அது என்ன சூழொளி நூல் என்ன கருத்து என்றுதான் கேட்டேன் நான். படியுங்கோ. தேவர் அறியாத தோற்றத்தான் தேவரைத்தான் பரனாய மேவியவாறே விதித்தமைத்தான் ஓவாதே. எவ்வுருவில் யாரொருவர் உள்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான் எவ்வுருவும். தானேயாய் நின்றளிப்பான் தன்னிற் பிறிதுருவம் ஏனோர்க்கும் காண்பெரிய எம்பெருமான் ஆனாத சீரார் சிவலோகம் தன்னுள் சிவபுரத்தில் ஏரார் திருக்கோயில் உள்ளிருப்ப ஆராய்ந்து செங்கண் அமரர் புறங்கடைக்கண் சென்று ஈண்டி எங்கட்கு காட்சியருள் என்றிருப்ப ஆங்கொரு நாள் தெளிவுரை. மேலான விண்ணவரும் காண முடியாத வியன் மிகு மேனியன் அந்த தேவர்களை தான் சங்கற்பித்தபடியே படைத்து உரிய சூழ்நிலை உதவினன். எவ்வளர் எந்த உருவில் இடையறாது தன்னை எண்ணினாலும் உள்ளத்தில் அவ்வவ் உருவங்களாகவே வெளிப்பட்டு திருவருள் பாலிப்பன். அன்பர் என்னும் எல்லா உருவங்களும் தானே ஆகியிருந்து புறத்திலும் காட்சி தருபவன். தன்னை காட்டிலும் வேறு ஓர் உருவம் எத்தகையோர்க்கும் காண்பதற்கு இயலாத பெருமையை உடைய எம்மிறைவன். நீங்காத சிறப்பு பொருந்திய சிவலோகம் தன்னில் சிவபுரத்தில் அழகு நிறைந்த திருக்கோயிலுள் இறைவன் இனிது வீற்றிருக்க தரிசன காலத்தை சிந்தித்து உணர்ந்து செம்மையான கண்களை உடைய தேவர்கள் தலை வாயிலில் சென்று நெருக்கமாக நின்று அடியேன்கட்கு சேவையருள் என்று வினயமுடன் கூவி வேண்ட. அதாவது விண்ணவர் கூட காண முடியாதவர். இது இறைவனை பற்றி புகழ்ந்து சொல்ற பாட்டு கொஞ்சம் வருகிறது. பிறகுதான் தலைவி இந்த பெண்கள் அவரை காதலிக்கிற மாதிரி பாட்டுகள் வருகிறது. அது ஞானம்தான். நளினாக்கா படியும். பூமங்கை பொய்தீர் தரணி புகழ் மங்கை நாமங்கை என்றிவர்கள் நன்கமெந்த சேமங்கொள் ஞானக் கொழுந்து நகராசன் தன் மடந்தை தேன் மொய்த்த குஞ்சியின் மேல் சித்திரிப்ப ஊனமில் சீர்
நந்தா வனமலரும் மந்தாய் இனித்தடஞ்சேர் செந்தாமரை மல 100,000 நொந்தா பயந்தன கொடுமை தொடுத்து அமைந்த வாசிகை சூட்டி நயந்திகளும் நல்லுறுப்பு கூட்டி பயன்கொள் குலமகளிர் செய்த கொழுஞ்சாந்தம் கொண்டு நலமலியாகம் தாளி தெளிவுரை. அங்கனம் துதிக்கும் ஒரு நாளில் இனிய தாமரையில் இருக்கும் திருமகள் பொய்மை இல்லாத நிலமகள் புகழமெந்த உருத்திராணி கலைமகள் என்றுள்ள இந்த தெய்வ மாதர்கள் நலமுறை செய்த நலம் சிறந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட ஒளி நிறை அறிவு கொழுந்தான மலை மன்னன் மகளான பார்வதியார் வண்டுகள் மொத்த சடமேல் அலங்காரம் செய்த பொருட்டு பழுதில்லாத சிறப்பையுடைய நந்தவனத்து மலர்களாலும் தேவ கங்கையில் மலர்ந்த பல இதழ்களையுடைய செந்தாமரை மலர்களாலும் அதிக சிரமப்பட்டு வசந்தன் தொடுத்து வைத்த தொடுமாலையை அணிந்து பிறவி எடுத்த பயனை பெற்ற சிறந்த மாதர்கள் மேன்மை விளங்கும் சிறந்த கூட்டு சரக்குகளை சேர்த்து அமைத்த கொழுமையான சாந்தை எடுத்து நன்மை நிரம்ப திருமேனியில் பூசி. கற்பகம் என்ற கமல் பட்டினை உடுத்து தலைமலிந்த பொற்கலல்கள் கால் மேற்பொலிவித்து விற்பகரும் சூளாமணி சேர் முடிகவித்து சுட்டு சேர் வாளார் நுதற்பட்டம் மன்னுவித்து தோளா மணிமகரம் குண்டலங்கள் காதுக்கு அணித்தாங்கு அணிவைர கண்டிகை பொன்னான் பரிபெரிய ஆரம் அவை பூண்டு அணிதிகளும் சன்ன வீரம் திருமார்பில் வெள்ளிலக ஏருடைய எண்டோட்டும் கேயூரும் பெய்ந்துதர வந்தனமும் கண்டோர் மனம் மகள கட்டூரி கொண்டு கற்பக மரம் உதவிய மனம் கமழ்கின்ற பட்டு ஆடையை உடுத்தி பொன்னாலாகிய வீரக்கலகளை திருவடிகளின் மீது சிறப்புற அணிந்து ஒளிவீசும் சூளாமணி பதித்த மகுடத்தை சூட்டி சுட்டியோடு சேர்ந்த ஒளி நிறைந்த நெற்றி பட்டம் கட்டி துளைபடாத இரத்தின கற்களை பதித்த மகர மீன் வடிவமாக பெற்ற குண்டலங்களை திருச்செவிக்கு அலங்காரமாக அணிந்து அதனுடன் அழகிய வைர கண்டிகையும் பொன்னானும் சிறந்த வேலைப்பாடு அமைந்த பெரிய முத்து மாலை முதலில் சொல்லப்பட்ட பணிகளை அணிந்து அலங்காரமாக விளங்கும் வீரச்சங்கிலி சிறந்த மார்பகத்தில் ஒளி செய்ய எழுச்சியுடைய 8 திருத்தோட்களும் வளைய என்னும் ஆபரணத்தை அணிந்து பார்த்தவரது உள்ளம் கழிக்க அவரை பட்டிகையையும் கட்டி கடிசூத்திரம் புனைந்து கங்கணங்கை பெய்து வடிவுடைய கோலம் புனைந்தாங்கு அடிநிலை மேல் நந்தி மாகாளர் கடைகளிந்த போல் தத்து வந்து அசுக்கள் இருக்குரைப்ப அந்தமில் சீர் எண்ணருங்கீர்த்தி எழுவர் இருடிகளும் மண்ணல் மேல் ஆசிகள் தாமுணர்த்த பொன்னிறத்த பன்னிருவராதித்தர் வல்லாண்டு எடுத்தி செப்ப மன்னும் மகதியாஞ்சால் வாசிப்ப பொன்னியலும் அங்கி கமல் தூபம் ஏந்த யமன் வந்து மங்களவாசத்தால் வாய்ப்புரைப்பச் செங்கண் அதன் மேல் அரை ஞானை எடுத்து அழகாக பூட்டி கரத்தில் கங்கணமணிந்து இயற்கை திருமேனிக்கு உரிமையாக உடைய செயற்கை அலங்காரங்களை செய்ததும் திருப்பாதுகை மேலே ஏறி
திருநந்தி தேவரும் மாகாளரும் காவல் செய்யும் திரு அணுக்கன் திருவாயிலை கடந்து சென்ற சமயம் வசுக்கள் இறைவன் எதிரில் தோன்றி இருக்கு வேத பாராயணம் செய்ய முடிவில்லாத சிறப்பினையுடைய நினைத்திற்கும் அறிய புகழமைந்த சப்த முனிவர்களும் வந்து பெருமை சிறந்த தலைவராம் சிவபெருமான் மீது வாழ்த்து கூற ஒளி வீசும் நிறத்தினை உடையவர்களான பெண்ணிரு சூரியர்களும் பல்லாண்டை பெரிதுபாட நிலை பெற்ற அகத்திய முனிவர் யாழ்வாசிக்க பொன்னுரத்தோடு விளங்கும் அக்னி பகவான் மனம் வீசும் தூப கலசம் ஏந்திவர யமன் வந்து மங்கள மொழியால் வாழ்த்து கூற 7 சப்த சரிகளை யாருக்கு பெயர் சொல்ல தெரியும் சொல்லுங்க. அந்த முனிவர்கள் 7 முனிவர்கள் சப்தரிசிகள் ஒரு நாளும் படிக்கிறோம். எல்லாத்துலயும் ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம். படிக்காத நாள் இல்லையா அது? நிருதி, வருணன், இல்லை வாயு, இல்லை இல்லை நாரதர் தும்புரு அவையலாகும். நாரதர் தும்புரு இல்ல வசிட்டர், விஸ்வாமித்திரர், ஜமதக்கினி, அத்திரி முனிவர், கௌதம முனிவர், அப்படி அந்த 7 பேரும் அந்த 7 பேரா ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம். எழுதுங்கோ. பார்த்த உடனே கொப்பி எடுத்த ஒரு ஆள் எழுதும். நிருதி அடுத்தால் அனுபடியுங்கோ. இதுல வரப்போதான் இதுல வரும். நிருதி முதலோர் நிழற்கலன்கள் ஏந்த வருணன் மணிக்கலசம் தாங்க தெருவெலாம் வாயு நனி விளக்க மாமலை நீர் தெளிப்ப தூய சீர் சோமன் குடையெடுப்ப மேவிய சீர் ஈசனான் வந்து அடைப்ப கை கொள்ள அச்சுனிகள் வாயார்ந்த மந்திரத்தால் வாழ்த்துரைப்ப தூய உருத்திரர்கள் தோத்திரம் சொல்ல குபேரன் திருத்தகு மாநிதியம் சிந்த கருத்தமைந்த கங்கா நதிய முனை உள்ளுறுத்த தீர்த்தங்கள் பொங்கு கவரி புரையிரட்ட தெளிவிர செவ்விய கண்களுடைய நிருதி முதலாய உள்ளவர்கள் ஒளி செய்யும் கண்ணாடிகளை ஏந்தி கொண்டு வர வருண பகவான் அழகிய நீர்க்கலசத்தை சுமந்து வர நல்லா இருக்கு. என்ன முதல் படிச்ச நான் படிச்சதுலயும் அந்த வர்ணனை இருந்தது. நல்லா வீதிகள் முழுதும் வாயு பகவான் பெரிதும் தூய்மை செய்ய காத்தடிச்சன் போதில்லதும் குப்பையில சிறந்த மேகங்கள் வீதியெல்லாம் நீர்தளிப்ப தூய்மையான சிறப்புடைய திங்கள் குடைபிடித்து வர சந்திரன் விரும்பத்தக்க சீர்த்தி அமைந்த ஈசானன் வந்து வெற்றிலை பையை கையில் எடுத்துக்கொண்டு வர அஸ்வினி தேவர்கள் வாய் நிறைந்த மந்திரங்களால் வாழ்த்து சொல்ல தூய்மையுடைய துதிமொழிகளை கூற குபேரன் மேன்மையின் தகுதியுடைய சிறந்த பொருட்களை வரும் வழியில் வாரி இறைக்க அமைதி பெற்ற மனத்தினரான கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகளின் அதிதெய்வங்கள் அளவில்லாத வெண் சாமரங்களை இருபாலும் வீச இத படிக்கிற நாங்கள் என்னமோ நல்ல இது செய்த நாங்கள் கருத்தோட படிக்க கொடுத்து கருத்தோட அந்த இத வாசிக்க எல்லாருக்கும் கிடைக்காது. அதுதான் அங்க இருக்கிறது. கன்னடத்துல இந்த சின்னமலர் இது சூப்பர் சூப்பர். பைஞாகம் பைஞாகம் எட்டும் சுழலெடுப்ப பைந்தருகன் தங்கிய கைநாகம் எட்டும் கடல் வணங்க மெய்நாக மேகம் விதானமாய் மின்னலாம் சூழ்கொடியாய் மேகத்து உருமும் முரசறைய போகஞ்சேர் தும்புருநாதர்கள் பாடத் தொடர்ந்தெங்கும் கொம்புரு நுண்ணுடையார் கூத்தாட எம்பெருமான் விண்ணோர் பணிய உயர்ந்த உளங்கொடி சேர் வெண்ணார் மழவிடையை மேற்கொண்டாங்கு எண்ணார் கருத்துடைய பாரிடங்கள் காப்பொத்து செய்ய திருக்கடைக்கள் நீள் கழிந்த போதில் செருக்குடைய இந்நில உலகத்தில் கீழ் தலைமையாக தாங்கியிருந்த படைகளையும் 8 பாம்புகள் விளக்குகளை ஏந்தி வர பசுமையும் அஞ்சாமையும் கொண்டு துதிக்கையுடைய 8 திக்கு யானைகளும் திருவடிகளை வணங்கவும் மெய்மையை உடைய விண்ணில் உள்ள மேகங்கள் மேற்காட்டியாய் விளங்க மின்னல் அனைத்தும் சூழ்ந்திருக்கும் கொடிகளாய் அமைய மேகத்தின் நிதியோடு முரசு வாத்தியமாக ஒலிக்கவும் இன்பம் நிறைந்த தும்புருநாதர் எனும் 2 முனிவர்கள் தும்புருநாதர்
என்னும் இரு முனிவர்கள் தத்தம் யாழில் அமலன் புகழைச் சேர்த்து பாட பூங்கொடி போலும் வடிவமும் நுண்ணியடைய முடிய பல மாதர்கள் எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக பரவி பாத நிறுத்தம் பண்ணி வரவும் டான்ஸ் ஆடிச்சிருவான். பாத நிறுத்தம்ன்றது எமது சிவபெருமான் தரிசனத்திற்கு காத்திருந்த தேவர்கள் எல்லாரும் வணங்கவும் உயர்ச்சி பொருந்தியது என்று விளங்குகின்ற பேரொழியுடைய வெண்மை நிறைந்த இளமையுடைய இடபத்தின் மேல் அமர்ந்து இடபவானத்தில் ஆறுகாரணம் செய்து எப்போதும் தம்மையே தியானிக்க பொருந்திய மனத்தையுடைய பூதகணங்கள் ஒன்றுபட்டு காவல் செய்து வர சிறந்த 7 வாய்ப்படிகளையும் கடந்து சென்ற சமயம் ராணியக்கா சேனாபதிமயில் மேல் முன் செல்ல யானை மேல் ஆனா போர் இந்திரன் பின்படர ஆனாத அன்னத்தேறி அயன் வலப்பால் கைபோத கண்ணவிலும் திண்தோள் கருடன் மேல் மன்னிய மாலிடப்பால் செல்ல மலரார் கணை 5 மேலிடப்பால் மென்கருப்புவில் இடப்பால் ஏல்புடைய சங்கனையும் உன்கை தடமுலையார் மேல் எய்வான் கொங்கணையும் பூவாளி கோத்தமைத்த அங்கணையான் காமன் கொடிப்படை முன் போதக கதக்காரி வாமன் உருவி மேல் வந்தனைய. பாட்டிலே எல்லாம் விளங்குது. களிப்புடைய முருகப்பெருமான் மயில் மேல் அமர்ந்து முன்னே செல்ல போரில் பின்வாங்காத ஆற்றலையுடைய தேவேந்திரன் வெள்ளை யானையாகிய ஐராவதத்தின் மேல் அமர்ந்து பின் தொடர்ந்து வர பிரமன் தன்னை விட்டு நீங்காத அன்ன வாகனத்தின் மேல் அமர்ந்து வலது பக்கத்தில் வர மலையெனச் சொல்லப்பெறும் வன்மை வாய்ந்த தோள்களையுடைய கருடன் மேல் அமர்ந்துள்ள நாரணன் இடது பக்கத்தில் வர தாமரை மாம்பு அசோகு முல்லை குவளை என பொருந்திய மலர்கணை 5 உடலின் மேற்புறத்திலும் பால்முற்றிய சுவையுள்ள கரும்பு வில்லை தமது இடப்பக்கத்திலுமாக பெற்றுள்ள வளையல் நெருங்கிய முன்னங்கைகளையும் பருத்த தனங்களையும் உடைய மாதர்கள் மேல் மகரந்தம் நிறைந்த மலர்கணை விடுவதன் பொருட்டு வரிசையாக கோத்து பிடித்து 5 கணைகளை உடையவனும் முரசு குடை தென்றல் வசந்தம் விருது முதலிய வெற்றி கொடியுடைய சேனைகள் தூண்டு உள்ளவனவாமாகிய மன்மதன் முன்னே செல்ல சினமிக்க ஐயனார் அழகிய குதிரை மேல் ஏறி அண்மையில் தொடர்ந்து வர வேளமுகத்து விநாயகனை இல்ல அது மற்றது ராணியக்கா. அது பாட்டு அதை முடிச்சு விடுங்க. அது பாட்டு தனாபடியும். வேளமுகத்து விநாயகனை உள்ளுறுத்து சூழ்வளைக்க தொண்டைவாய் கொண்டையொன் கண் தாழ் கூந்தல் மங்கை அழுவரும் சூளமட நீலி சிங்க அடலேற்றின் மேற்செல்ல தங்கிய விச்சாதரர் இயக்கர் சின்னரர் சிம்புருடர் அச்சாரணர் அரக்கொரோடுருடர் அச்சார்வும் சல்லரித்தாளம் தகுனி தந்த தலகம் கல்லழகு கல்லவடம் மொந்தை நல்லிலிய தட்டளி சங்கம் சலஞ்சலம் வண்ணுமை கட்டளியா பேரிகரதாளம் கொட்டும் தெளிவுரை யானை முகத்தவர் என்னும் பெயர் பொருந்திய கணபதியை நடுவில் எதிர்த்தி வளைகள் சூழ்ந்துள்ள கைகளையும் கொய்வை கனியொத்த வாயினையும் சேல் கண்டை போன்று புரளும் ஒளியுடைய கண்களையும் நீண்டு தொங்கும் கூந்தலையும் உடைய அபிராமி மகேஸ்வரி கௌமாலி நாராயணி வராகி இந்திராணி காளி என பெறும் 7 மாதர்களும் சூழ்ந்து வர மடப்பத்தையுடைய துர்க்கை வலிமை வாய்ந்த ஆண் சிங்கத்தின் மேல் அமர்ந்து வர எல்லா இடங்களிலும் தங்கிய விச்சாதரர் இயக்கர் கிண்ணரர்
கிம்புருடர் அச்சாரணர் அரக்கரோடு அசுரர் முதலாயினோர் சூழ்ந்து வர சல்லரி பிரமதாளம் தகுனிதம் தத்தளகம் கல்லவடம் மொந்தை சிறந்த இளையத்தை விளைவிக்கும் தட்டளி சங்கம் சஞ்சலம் தன்னுமை வார்க்கட்டு அழியாத பேரி கரதாளம். நளினாக்கா. குடமுழவம் கொக்கரை வீணை குழல் யாழ் கொக்கரையண்டா என்ன பகிட்டல்ல அந்த- படிச்சாங்க. அந்த இருகின்ற கொம்பு ஆடு எரும மாட்டின் கொம்பு ஒரு குளன் பூசைகள்ல வாசிக்கிற ஒரு வாத்தியம். பாத்தியம். குடமுழவம் கொக்கரை வீணை குழல் யாழ் மடவாந்தடாரி இடமாந்தடாரி ஏன் வடகண்டு வந்ததுங்க? இடமாந்தடாரி படகம் இடவிய மத்தளர் துந்துவி வாய்த்த முருடி இவற்றால் எத்திசைதோறும் எழுந்தியம்ப ஒத்துடனே மங்களம் பாடுவார் வந்திரஞ்ச மல்லரும் கிங்கரரும் எங்கும் கிளுகிழுப்ப தங்கிய ஆறாம் மிருதுவம் யோகும் அருந்தவமும் மாறாத முத்திரையும் மந்திரமும் ஈரார்ந்த காலங்கள் மூன்றும் கணமும் குணங்களும் வாலகிலியரும் வந்துண்டி மேலை அடிக்கப்படும் குடமுழவம் கொக்கரை வீணை புல்லாங்குழல் யாழ் இடவம் பரந்த பம்பை படகம் வலியுடைய மத்தளம் துந்துவி வாய்ப்பாக அமைந்த முருடு ஆதிய இவ்வாத்தியங்களால் எல்லா திசைகளிலும் ஓசை மிக்கு ஒலிக்கவும் வாத்தியங்களுடன் சேர்ந்து அதே காலத்தில் மங்கள பாடகர் வந்து வணங்க மல்லரும் கிங்கிரரும் எவ்விடத்திலும் நிறைந்து ஓசை செய்ய பொருந்திய 6 பருவங்களுக்கு உரிய அதிதேவதைகளும் யோகங்கட்குரிய தேவதைகளும் அருமையான தவங்கட்கு உரிய அதிதேவைகளும் சிவபூசையில் அதிதெய்வங்களும் சிவபூசையில் கையாளப் பெறுதலால் பயன் அளித்தலில் மாறுதல் இல்லாத தேனு அங்குசம் பாதகை ஆகிய முத்திரைகட்குரிய அதிதெய்வங்களும் மந்திரங்கட்குரிய அதிதெய்வங்களும் முடிவாக நிறைந்த தேவதைகளும் கணப்பொழுதிற்குரிய அதிதேவதைகளும் குணங்களுக்குரிய அதிதேவதைகளும் வாலகிலியரும் சிவசன்னிதானத்தில் வந்து கூடி இமையோர் பெருமானே போற்றி எழில் சேர் உமையாள் மணவாளா போற்றி உமையாளும் தீயாடி போற்றி சிவனே அடி போற்றி ஈசனே என் தாய் இறை போற்றி தூயசீர் சங்கரனே போற்றி சடாமகுடத்தாய் போற்றி சடாமகுடத்தாய் போற்றி பொங்கரவா பொன்னங்கழல் போற்றி அங்கொரு நாள் ஆய விழுப்போர் அரிச்சுண நாட்டற்கு பாசுவதம் இந்தவதம் போற்றி தூய மலை மேலாய் போற்றி மயானத்தாய் வானோர் தலை மேலாய் போற்றித்தாள் போற்றி நிலை போற்றி போற்றி என பூமாரி செய்து புலன்கலங்க நாட்டிசையும் எங்கும் நலம் பெருக ஏற்று கொடியும் பதாகையும் கொற்ற குடையும் வடிவிடிய தொங்கலும் சூழ கடிகமலும் பூமான் கருங்குழலார் உள்ளம் புதிதுண்பான்
பாமாள ஈசன் வரும் போல் தீர்சுமேலே. விண்ணகத்தில் உள்ள தேவர்களது தலைவரே, உமக்கே அடைக்கலம். அழகு பொருந்திய உமாதேவியரின் மணவாளரே, உமக்கே அடைக்கலம். உம்மை ஆட்கொண்ட அழலாடும் பெருமானே, உமக்கே அடைக்கலம். சிவபெருமானே, உமது திருவடிக்கு வணக்கம். அருட்செல்வனே, எங்கள் அப்பனே, இறைவனே, உமக்கே அடைக்கலம். தூய்மையான சிறப்பையுடைய இன்ப வடிவினனே, உமக்கே அடைக்கலம். சடைமுடி உடையவரே, உமக்கே அடைக்கலம். மிகுதியான பாம்பு பணிகளை அணிந்தவரே, பொன்னால் ஆகிய அழகிய வீரற்களல் அணிந்த உமது திருவடிகளுக்கே அடைக்கலம். முன்னொரு காலத்தில் மேன்மையான போர் செய்த பார்த்தனுடைய உறுதிக்கு வியந்து அவனுக்கு பாசுபதாத்திரம் அளித்த உமது திருவடிக்கு வணக்கம். தூய்மை பொருந்திய திருக்கைலாய மலைமேல் வீற்றிருப்பவரே, அடைக்கலம். மயானத்தில் ஆடுபவரே, தேவர்கள் முடிமொயல் இருப்பவரே, உமக்கு அடைக்கலம். உமது திருவடிகளுக்கு வணக்கம். தேவரீரது நிலை வேறுடையமைக்கு வணக்கம் என்று மலர்மலை பொழிந்து இவ்விசேட காட்சியால் அம்புலச் சேட்டை கலக்கங்கொள்ள 4 திசைகளும் மற்ற எல்லா பக்கங்களிலும் நன்மை அதிகரிக்க விடைக்கொடியும் பெரிய கொடிகளும் வெற்றி குடையும் இயல்புருவுடைய மயில் பீலியாலான குஞ்சங்களும் சூழ்ந்திருக்க மனம் வீசும் மலர் சூடிய சிறந்த கருமையான குந்தலையுடைய மாதர்களின் மனம் புதிய இன்பத்தை அனுபவித்தற் பொருட்டு அழகிய சிவபெருமான் விடைமேல் இருந்தபடியே உலாவரும் சமயம். அனு, உங்களுக்கு அனு போட்டா லெஃப்ட் ஹேண்ட் நான் அவ கேட்டு நிப்பாட்டுவோம் பண்ணிட்டு 8 மணிக்கு. சரி, 8 மணிக்கு நாங்க நிப்பாட்டுவோம். எந்த படிங்க குழாங்கள் வாமன ஈசன் மறுவில் சீர்வானாட்டம் கோமான் படை முழக்கம் கேட்டலுமே தூமான்பில் வான நீர் தாங்கி மறையோம்பி வான்பிறையோடு ஊனமில் சூலம் உடையாய் ஈனமிலா வெள்ளை அணிதலால் வேளத்து உரிவோர்த்த வள்ளலே போலும் வடிவுடைய உள்ளிய மாட நடைவில் மரரார் அமளியே கூடிய போர்க்கலமா குறித்து கேடில் சிலம்பு பறையாக சேயரிக்கண் நம்பா விலங்கு கொடும்புருவம் வில்லா நலந்திகளும் விடையின் மேல் அழகிய அருட்செல்வனாகிய குற்றமில்லாத சிறப்பு பொருந்திய தேவர்களுடைய பெருமானாது படைப்பெருக்கத்தின் பேரொளி மாதர் செவிப்பட்டதும் தூய்மையான சிறப்புடைய ஆகாய கங்கையை தாங்குதலால் மறைவிடங்களை காத்தலால் விண்ணில் உள்ள சந்திரனுடன் பழுதில்லாத சூலத்தை கொண்டிருந்ததால் களங்கம் இல்லாத வெள்ளை நீர் ஊசப்பெற்றிருத்தலால் யானைத்தோல் போர்த்த வன்மை சிவத்தை போலும் தோற்றமுள்ள ஒளிமயமான மாளிகைகளில் நடு இடத்தில் மலர்களை நிறைய பரப்பி படுக்கையே கலவி போர் புரியுமிடமாக கொண்டு குற்றமில்லாத சிலம்புகளே பேர்ப்பறையாகவும் செவ்வரி படர்ந்த கண்களே அம்புகளாகவும் அகன்று வளர்ந்த உருவமே வில்லாகவும் கூளைவின் தாள வளையார்ப்ப கைப்போந்து கேள் கிளறும் அல்குலாம் தேரிந்தி சூழொழிய கொங்கைமா பொங்க கொழுனர் மனங்கவர அங்கம் பொரு நசைந்த ஆயிழையார் செங்கேளற் பொன் கவசத்துள்ளால் மணி நீர் முகஞ்சேர்த்தி நற்பெரும் கோலம் மிக புனைந்து பொற்புடைய பேதமை முதலா பேரிளம் பெண்ணீராக மாதரவர் சேர மகிழ்ந்தீண்டி சோதி சேர் சூளிகையும் சூட்டும் சுளிகையும் சுட்டிகையும் வாளிகையும் பொற்றோடும் மின் விலக தெளிவுரை வளப்பம் விளங்கும் கூந்தல் பின்னே தொங்கவும் வளையல்கள் ஒலிக்கவும் இடம்பெயர்ந்து நிற்கும் மிக்கு விளங்கும்
நிதம்பமாகிய தேரினைச் செலுத்தி சூழ்ந்த ஒளியினுடைய தரங்களாகிய யானைகள் விம்ம தத்தம் கணவர்களுடைய உள்ளத்தை வயப்படுத்த அவர்கள் தம் உம்மோடு காமப்போர் விளைத்தலால் உடம்போடு அந்த ரணியக்கா விளைத்தலால் அசைந்த அணிகலன்கள் பல அணிந்த மாதர்கள் சிவந்த நிறத்தையுடைய பொன் பாத்திரத்து உள்ள அழகிய நீரால் முகம் துலக்கி சிறந்த பெருமை தோன்ற தங்களை மிக நன்றாக அலங்கரித்து கொண்டு பேத பருவம் முதலாக பேரிளம் பெண் பருவம் இறுதியாக உள்ள மாதர்கள் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சியுடன் கூட்டமாக கூடி நிறைந்து பேரொளி அமைந்த சூட்டும் சுட்டிகையும் வாளிகையும் பொன்னாலான தோடு என்னும் ஆபரணமும் மின்னல் போல ஒளிர. இப்ப இந்த பெண்கள் மேலேறி நின்று தொழுவார் துயர் கொண்டு மாலேறி நின்று மயங்குவார் நூலோரே தாமே தந்து சடாதாரி நல்காணேல் யாமமேலம்மே ஆடுமென்பார் காமவேள் ஆமென்பார் ஆரென்பார் ஐயுறுவார் கையறிவார் தாம் முன்னை நானோடு சங்கிழப்பார் பூமென்னும் பொன்னரி மாலையை புண்புணர் பூண்பார் அப்பூன் கொண்டு துன்னரி மாலையா சூடுவார் முன்னம் ஒரு கண் எழுதிவிட்டு ஒன்றெழுதாது ஓடி தெருவம்புகுவார் திகைப்பார் அங்கிருந்த கண்ணாடி மேற்பஞ்சு பெய்வார் கிளியென்று பண்ணாடி சொற்பத்து குற்றுரைப்பார் அண்ணல் மேல் கண்ணென்னும் மாசாலம் கோலி கருங்குலர மாசாலம் ஆட்டா ஓடிடும் மாசாலம் விட்டுட்டேன் மாசாலங்கோலி கழுங்குழலார் திண்ண நிறைந்தாள் திறந்திட்டார் ஒன்னுறந்த தெளிவரி அதுக்குத்தான் நான் ஏத்தினான் நீங்க தெளிவரி சரி எனியத்து பாடிக்கொண்டிருக்க வந்த மாளிகையின் மேல் ஏறி நின்று உலாவரும் இறைவனை தொழுவார்கள். அவனை அடைய முடியாம கருதி துன்பங்கொண்டு மையல் மிகுந்து அறிவு தடுவார்கள். சடைமுடியுடைய இம்பெருமான் தான் அணிந்துள்ள நூலில் கோத்த கொன்றை மாளிகையை ஆயினும் கோடாது போவானேல் இனிமேல் வரும் இரவு பொழுது எம்மை கொன்று விடுமோ என்பார்கள். இவன் மன்மதன்தான் என்பார்கள். அதற்கு மாறாக அல்ல என்று மறுத்து கூறுவார்கள். ஐயத்தை அடைவார்கள். கை நெரிப்பார்கள். தங்கள் பழைய நாணத்துடன் கைவளையல்களையும் இழப்பார்கள். அழகு பொருந்திய பொன்னரி மாலையை சூட்டிக் கொள்வதை மறந்து வேண்டாம். ஆபரணம் என மயங்கி கழுத்தில் அணிவார்கள். கழுத்தில் அணியும் நினைவுடன் அந்த ஆபரணங்களை எடுத்து மயங்கிய அறிவால் பொன்னரி மாலையாக சிரத்தில் சூடுவார்கள். முதலில் ஒரு கண்ணில் மை எழுதியதும் அவசரத்தில் மற்றொரு கண்ணிற்கு மை தீட்டாமலேயே உலா காட்சி காண தெரிவித்து ஓடி வருவார்கள். தியப்படைவார்கள். அண்மையில் இருந்த கண்ணாடியின் மேல் செம்பஞ்சை ஒத்துவார்கள். கிளியென்று மயக்கம் அடைந்து கையில் உள்ள பூம்பத்துக்கு இசையோடு ஆராய்ந்த சொற்களை பயிற்றுவிப்பார்கள். கரிய கூந்தலையுடைய அம்மாதர்கள் பெருமையை சிறந்த பெருமான் மேல் கண்கள் என்னும் பெரிய வலைகளை வீசி அது பயன்படாது போக இறுதியில் உறுதி உடைத்தான கற்பு கதவை திறந்து விட்டவராயினர். இப்ப இது 5 வயது முதல் 7 வரை என்ற அந்த 7 பருவத்து பெண்களையும் எப்படி அவர இந்த ஞானத்தால காதலிக்கிற மாதிரி காட்ட போயிடும். தானே நீங்கள் அனுப்பின பாட்டு அது இல்ல. அதுல இந்த தலத்தின் பெயர் வருகுது அந்த அவ சொன்ன பாட்டுல. இதுல வெள்ளான சருக்கத்துல அந்த பாட்டை போட்டு கிடக்கு. சேரார்கள் பரிவுடன் கேட்ப திருவுலா கொண்டு அந்த திருவிழாவை புறப்பட்டார் என்று சொல்லி அந்த பாட்டை வருது இல்லையடா. அது கைலாயத்திலே இல்ல நீர் சொல்றீர். இங்க கொண்டு இந்த கைலாய ஞான உலாவ பூமியில ஒரு தலத்தில அரங்கேற்றினவர் அவர் சிவருமான் வேதியரா வந்து. நீங்க
அதுல சொல்றது அந்த தலத்தின் பெயர் வருது சர்க்குலர் சொல்லி இருக்கிறார். ஓகே. இது என்ன நீங்க கேட்டீங்க சேக்கிலார் இந்த பெரிய புராணத்துல பாடி இருக்கிறார் அவரை பற்றி என்ன ஓ, அது இல்ல அது இல்ல. அது நான் கேட்டது அந்த 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 வசனம் தான் தொடங்குது. நீர் எழுதின பாட்டின் வரிதான் தொடங்குது. ஆனா அதுக்குள்ள அந்த தலத்தின் பெயர் வருது. அப்ப எனக்கு அந்த தலத்தின் பெயரை திரு அவர் சொன்ன பெயர் திருக்கடவூர் என்று நான் நினைச்சேன். இல்ல, திருப்புடவூர். அதுதான் எனக்கு அமைச்சமா இருக்கு. அதுக்காகத்தான். ஓகே. பேதை பருவம். பேதை பருவம் பிழையாதாள் வெண்மணலாள் தூதை சிறுசோறு அடுத்தொழிலாள் தீதில் இடையாலம் கழுத்த மாட்டாள் நவஞ்சேர் உடையாலும் உள்ளுருக்க இல்லாள் நடையாலும் கவ்வை நோய் காளையரைச் செய்யாள் கதிர்முலைகள் எவ்வ நோய் செய்யும் தொழில் பூனாள் செவ்வனே நோக்கிலும் நோய் நோக்கம் நோக்காள் தன் செவ்வாயின் வாக்கும் பிறர் மனதை வஞ்சியாள் பூக்குழலும் பாட வந்தோன்ற முடியாள் வேந்தோள் ஆடவர் தம்மை அயர்வு செய்தியாள் நாடோறும் தூய ஒளியும் அறியாமைக்கு ஏதுவான 7 வயதும் கடவாதவள் சிறிய மண் பாத்திரத்தில் வெண்மையான மணலால் சிறு சோறு சமைக்கும் விளையாட்டு தொழிலை உடையவள் தீமையில்லாத இடுப்பினாலும் இருமாந்திருத்தலை செய்யாள் அழகுமிக்க ஆடையாலும் கண்டவர் உள்ளத்தை உருக்கும்படி செய்யாதவள் ஆண் மக்களை நடக்கும் அழகினாலும் வருந்தும்படி காம நோயைச் செய்ய மாட்டாள் அரும்பிய முலைகளால் ஆடவருக்கு துன்ப நோய் செய்கின்ற தொழிலையும் மேற்கொள்ளாள் செவ்விதியின் நேர் நின்று நோக்கினாலும் காமநோய் நேரும் வண்ணம் பார்க்கும் பார்வையை அறியாள் பவளம் போல் சிவந்த வாயில் இருந்து வரும் மொழியாலும் அயலாரது உள்ளத்தை வஞ்சிக்க அறியாள் மலர் சூடிய கூந்தலையும் திறமை விளங்க முடிக்க அறியாள் ஆண் மக்களை இளமையான மூங்கில் ஒத்த தோள்களால் மயக்கி அதிர்ச்சி அடையும்படி செய்ய மாட்டாள். பிள்ளையாண்டியோட நிப்பாட்டுவோம். 8 மணி கணக்க இருக்குது. ஒன்றுரைத்து ஒன்றுண்ணி ஒன்று செய்து ஒன்றின் கண் சென்ற மெனத்தினலாம் செய்யிலையாள் நன்றாக தாலி கழுத்தணிந்து சந்தனத்தால் மெய்பூசி நீல அறிவை விரித்துடுத்து கோலம் சேர் பந்தரில் பாவை கொண்டாடும் இப்பாவைக்கு தந்தையார் என்றொருத்தி தான் வினவ அந்தமில் சீர் ஈசன் நெறியாடி என்ன அவனையோர் ஹாய் சினமால் விடை மேற்கண்ணுற்று தாய் சொன்ன இக்கணக்கு நோக்காள் இவள் போல்வாள் காமன் நூல் நற்கணக்கின் மேற்சிறிதே நாட்செய்தாள் பொற்புடைய ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்லி வேறு ஒன்றை எண்ணி வேறு ஒன்றை செய்து மாறான வேறு ஒன்றிடத்து சென்ற உள்ளத்தை உடையவளாம் செவ்விய ஆபரணங்களை அணிந்த பேதை இளம் பெண் ஒருத்தி தனக்கு நலனுண்டாக ஐம்படைத்தாளியை ஆன்றோரிட்டபடி கழுத்தில் அணிந்து உடலெல்லாம் சந்தனம் பூசி நீல சிற்றாடைய விரித்து கட்டிக்கொண்டு இயற்கை அழகு அமைந்த பூம்பந்தல் கீழ் பதுமை போன்ற சிறிய பெண் வைத்துக்கொண்டு விளையாடும் இந்த பொம்மைக்கு தந்தை யாவர் என்று ஒருத்தி கேட்க அக்கேள்விக்கு தாயானவள் அளவிலா சிறப்புடைய அருட்செல்வன் என பெறும் அழலாடும் பெருமான் தான் இப்பதுமைக்கு பிதா என்று கூற அதே நேரத்தில் உலா வந்த அப்பெருமானை ஒப்பற்ற சினமிக்கு மதர்த்த விடைமேல் அப்பேதை
சிறுகமி கண்டு தாய் விளையாட்டாக கூறிய சொற்களின் சிறந்த பொருள்நுட்பம் அறியாதவளாய் இப்பேதை காமனது நூலில் உரைத்த கணக்கின் மேல் சிறிது நாள்தான் பழகினவள் போன்ற உணர்வு உற்றனள். தாளி திருமால் கூறத்தூள் 5 ஆயுத உருவான அணிகணங்கள். இனி 8 முதல் 16 வயது வரை பெண்கள். பெதும்பை அவைய சொல்றது பெதும்பை என்று. பேரொளி சேர் காட்சி பொதும்பை பெதும்பை அண்டி பெதும்பை பெதும்பை பிராயத்தால் காரொளி சேர் மஞ்சை கவின் இயலால் சீரொளிய தாமரை ஒன்றின் 2 குலை 2 காமரு கண்டையோர் செந்தொண்டை தூமருவி முத்து முறிவெஞ் சிலை சுட்டி செம்பவளம் வைத்தது போலும் மதிமுகத்தால் ஒத்தமைந்த கங்கணம் சேர்ந்திலங்கும் கையால் கதிர்மணியின் கிங்கிணி சேர்ந்த திருந்தடியால் ஒன்கள் அந்தொகில் சூழ்ந்த அந்த அல்குலால் ஆய்ந்த ஒதியில் சந்தனம் தோய்ந்த தடத்தோளால் வந்து உலகியலை உணராதவள் பேதை. பெதும்பை என்றால் உலகத்தை அறியாதவள். உணர்ந்தும் உணராதவள் பெதும்பை. இவளுக்கு பேதை குலம் பாதி, மங்கை பெண் குலத்தில் பாதி. 2 கெட்ட நிலை. பேதை 2 கெட்டான் நிலையா. இரண்டும் கெட்ட இவளுக்கு பெதும்பை என்று பெயரிடுவேன். உலகியலை உணர்ந்து உணராமல் இருப்பாள் இவள். நிலையை எடுத்து விளக்கல் எளியது அன்று. அதனால் தான் பயனான நிலையை எடுத்து பயனான உலாநூலை மற்றதை விட்டுட்டீங்க. பயனான உலாநூலை பாடுபவர் பெதும்பை பருவத்தை விளக்கி எப்படி பாடுவது என்று அறியாமல் இடர்படுவேன். இயன்றவரை முயன்று பாடும் திறங்கண்டு பேசும் உலாவில் பெதும்பை புலி என்று அதை பாடினவரை பின்வந்தோர் பாராட்டினர். அழகுடைய பேரொளி அமர்ந்த தோற்றம் உள்ள பெதும்பை பருவம் வயதினால் ஒரு நீல நிறம் பொருந்திய மயில் போன்ற அழகிய சாயலை உடையவள், சிறந்த ஒளியினுடைய ஒரு தாமரையின் திருமுகத்தில் என்றபடி தாமரை பொத்த முகமாம். இரு குலைகளும் தோடுகளும் இன்பம் பொருந்திய 2 சேர்க்கொண்டை மீன்களும் 2 சேர்க்கண்டை மீன்களும் சிவந்த ஒரு கோவை கனியும் தூய்மை பொருந்திய முத்துக்களும் வளைந்த கொடிய வில்லும் சுட்டியை என்ற ஆபரணமும் சிவந்த பவள நிறத்திலகமும் வைத்து இருக்கும் திங்கள் போன்ற திருமுகம் உடையவள். ஒன்று போல அமைந்துள்ள கங்கணம் சேர்த்து ஒளிரும் கரங்களை உடையவள். ஒளியமைந்த மணிகள் பதித்த கிங்கிணி அணிந்த திருத்தமான கால்களை உடையவள். ஒளிரின் நீல நிறமுடைய அழகிய ஆடை மொய்த்து அசைகின்ற நிதம்பம் உடையவள். அதன நிதம்பம் தெரியல. தமிழாயும் பொதிகை மலையில் விளைந்த சந்தனம் படிந்த விசாலித்த தோள்களை உடையவள். இது பெதும்பை 7ல இருந்து 11 வரை. முதல் படிச்சது பேதை என்ன 5ல இருந்து 8 வரையும். அந்த 2 பருவம் படிச்சுட்டோம். இன்னும் 5 பருவம் படிக்க வேணும். தானா இது மார்க் பண்ணி உங்க திடறிட்டு மார்க் பண்ணிட்டேன். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன்.